அனைவருக்கும் வணக்கம். இரண்டாவது முறையாக ஹைதராபாத் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சென்னை சேப்பாக் மைதானத்தில் இரண்டாவது முறையாக நேற்று களமிறங்கியது. அதில் மறுபடியும் மீண்டும் ருத்ராஜ் டாஸ் பின் பண்ணுவதே பெரிய ஒரு தடயமாக இருக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை. ஹைதராபாத் அணி டாஸை வின் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் பேட்டிங்கை கொடுத்தது. அப்போது ருத்ராஜ் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்யும் போது சின்ன கலக்கத்தோடு இருந்தார். சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நாம் நினைச்சது போல ரகானாவும் ருத்ராஜும் களத்தில் இறங்க நிதானமான ஆட்டத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடங்கியது. அப்போது ரசிகர்கள் கண்களில் கலக்கம் ஏற்பட்டது. ஏன் சென்னை சூப்பர் கிங்ஸ் தொடக்கத்தில் ஏன் நிதானமாகவே விளையாடுகிறது என்ற ஒரு பயம் ஏற்பட்டது. மீண்டும் அதே போல்தான் ரகானா ஃபார்மில் இல்லாமல் தான் விக்கெட்டை கொடுத்து அவுட் ஆனார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் அதோட சோகத்தில் மூழ்ந்தது. அதன் பின் வந்த மிட்சல், அவரும் ஃபார்மில் இல்லாத ஒரு வீரர் என்ற போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் அத்தனை பேரும் கொஞ்சம் கலக்கத்தில் இருந்தனர். அப்போது இருந்தபோது தான் மிட்சல் யாரும் எதிர்பார்க்காத விதமாக 33 பந்துகளில் 53 ரன் எடுத்து வெளியேற, அதன் பின்பு சிவம் துபை வந்து அவர் பங்காக அதிரடி விளையாட, அதன் பிறகு வந்த டோனி ஒரு பந்தை சந்தித்து 4 ரன்கள் கேப்டன் நிலைத்து நின்று ருத்ராஜ் 53 பந்துகளில் 98 ரன்கள் அடிக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 ஓவர்களில் 212 ரன்கள் எடுத்து 20 ஓவரை முடித்து கொண்டது. அதன் பின்னர் விளையாடிய ஹைதராபாத் அணி இந்த ரன்னை இவ்வளோ பெரிய பேட்டிங் டீமு, அதிரடி டீமு 287 ரன்கள் அடித்த ஹைதராபாத் அணிக்கு 213 ரன்கள் எல்லாம் ஒரு ரன்னா என்று நாம் நினைத்தது போல அங்கே களத்தில் இறங்கினார்கள் ஹைதராபாத் அணிகள். அதன் பின் தொடக்கத்தில் அவர்கள் அதிரடி காட்ட தேஷ்பாண்டே 2வது ஓவரில் 2 சிக்ஸர் அடித்து சென்னை ரசிகர்களை கலக்கத்தை ஏற்படுத்த, அதற்கு அடுத்த பந்தில் அவருடைய விக்கெட்டை இழந்த பிறகுதான் சென்னை தலை நிமிர்ந்து பார்த்தது. அப்போதுதான் கொஞ்சம் சென்னை பக்கமாக மேட்ச் திரும்பியது. மேட்சின் இடைவெளிக்கு பிறகே இடைவெளியாகவே ஹைதராபாத் அணி விக்கெட் விழ ஆரம்பித்தது. அதன் பின்னர் சென்னைக்கு ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இந்த மேட்சை சென்னை வின் பண்ணும் என்று நம் கணக்கில் ஒரு பக்கம் இருந்தாலும் கிளாசன், மார்க்கெட் இப்படி பல அதிரடி பிளேயர்கள் களத்தில் நிற்கும் வரை சென்னைக்கு கலக்கம் இருக்கத்தான் செய்தது. இருந்தாலும் அவர்களுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பவுலர்களினால் அதிரடி காட்ட முடியாமல் திணறினர். இதை அடுத்து அவர்கள் அடிக்க முடியாமல் போனது. 134 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து ஹைதராபாத் அணி சென்னையின் மிக துல்லியமான படுதோல்வி அடைந்தது. இந்த தோல்விக்கு பிறகு சென்னைக்கு அதிக ரன் ரேட்டு கிடைத்து 3வது இடத்தை தக்க வைத்து கொண்டது. ஹைதராபாத் அணியை அடிபாளத்தில் தள்ளிவிட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி. இந்த வெற்றிக்கு பிறகு கண்டிப்பாக பிளே ஆஃப் சுற்றுக்கு நம்ம சென்னையில் தகுதி பெறும் என்ற நோக்கம் நமக்கு சென்னை ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்தது என்று தான் சொல்வேன். அப்படி இருக்கிறது இந்த மேட்ச். நண்பர்களே, இந்த மேட்சை பற்றி, இந்த சென்னையின் வெற்றியை பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்ல தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.